தம்பி, முகூர்த்தம் முடிஞ்சதும் நியாயமா உங்க வீட்டுக்கு தான் போயிருக்கணும். ஆனா உங்க வீட்டுக்கு போனா சரியா வருமானு தெரியாம தான் நாங்க இங்க கூட்டிட்டு வந்தோம். இருந்தாலும் உங்க அப்பா அம்மாக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்த முறைப்படி சொல்லணும்ல தம்பி. அதெல்லாம் நேரம் வரும்போது சொல்லிக்கலாமா? ஏய் வாடி வெளியே. ஏய் எப்படி அவ வீட்டுக்குள்ள? வரேன்டி வரேன். என் புள்ளைய என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அடச்சி தள்ளி போ. ஐயோ 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 ஐயோ. டேய் என்ன காரியடா பண்ணிட்டு வந்திருக்க? பெத்த வயிறு பத்தி எரியுதுடா. தாய் தகப்ப நாங்கெல்லாம் உசுரோட இருக்கிறப்பவே எங்களுக்கு தெரியாம இப்படி கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்காடா? சொல்லுடா. நான் தான் சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஆனா அதுக்கு நீங்க சம்மதம் சொன்னீங்களா? நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் பண்ண முடியாதுன்னு பேசிட்டு இருந்தீங்க. நீங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாதுன்னு தோணுச்சு. அதனாலதான் நான் என் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பேசுடா, பேசு, நல்லா பேசு. இத பாரு, இதெல்லாம் நீ பேசுறடா. தோ இங்க நிக்கறாங்களே இவங்க தான். இவங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு சாவி கொடுக்கறாங்க. அவங்க கொடுக்கிற சாவியில தான் நீ அப்படியே பொம்மை மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க. என்னது என்ன? ஏமா ருக்மணி அம்மா, அன்னைக்குதான் உங்க வீட்டுக்கு வந்து படிச்சு படிச்சு சொன்னல. என்ன சொன்ன? சொல்லு, என்ன சொன்ன? இந்த சம்பந்தம் எங்களுக்கு சரிப்பட்டு வராது, நீங்க வேற எங்கேயாச்சும் போய் மாப்பிளைய பாத்துக்காங்கன்னு சொன்னனா இல்லையா? சொன்னனா இல்லையா? சொல்லுங்க. அப்படி இருந்தும் என் புள்ளைய விடாம தேடி புடிச்சு கட்டி வச்சிருக்கீங்கன்னா உங்க மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் உங்க மகளுக்கு இந்த உலகத்துல வேற எங்கேயுமே மாப்பிள்ளை கிடைக்கலையா? இவளை கட்டிக்கிறதுக்கு வேற எவனுமே கிடைக்கலையா? சொல்லுங்க. இடிச்ச வாய என் புள்ளதான் கிடைச்சா உங்களுக்கு? டேய் நேத்து வரைக்கும் நான் உன்னை மதிச்சு நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இது என் பொண்டாட்டியோட குடும்பம். தேவையில்லாம இங்க வந்து ஏதாவது பேசி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்கள காயப்படுத்துறத நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். முதல்ல வீட்டுக்கு போ. ஐயோ 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 ஐயோ. டேய் நீ பேசுறடா. இவதான், இவளாலதான் இப்படி பேசுற. இவ உன்னை பேச வைக்கிறா. நான் சும்மா விட போறது இல்ல. வாங்க வாங்க எல்லாரும் வெளிய வாங்க. இதுக்கு நான் நியாயம் கேட்காம விட போறது இல்ல. எல்லாரும் வாங்கம்மா. என்ன காச்சு? பதட்டப்படாம சொல்லுங்க. என் புள்ளைக்கு சொல்லி கொடுத்து அவனை தூண்டி விட்டு என்ன சொக்குப்பொடி போட்டாங்களோ தெரியல, என் புள்ளை எனக்கு எதிராவே பேசுறானே. ஐயோ பெத்த வயிறு பத்தி என்ன சொல்றீங்க? டேய் சண்முகம், எங்களை எதிர்த்துக்கிட்டு இப்படி ஒரு கல்யாணம் பண்ணல. நீயா முடிவு பண்ணிக்கிட்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்னைக்குமே நினைக்காதுடா. கூடிய சீக்கிரமே இந்த குடும்பத்தோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிட்டு, ஐயோ அம்மா எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்கம்மான்னு நீ என் வீடு தேடி வரதாண்டா போற. அன்னைக்கு உனக்கு தெரியும்டா தாய் தகப்பனோட அருமை என்னன்னு. இத பார், மனசார சொல்றேன், என் புள்ளைய ஏமாத்தி இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, உங்க குடும்பத்துல யாருமே நல்லா இருக்க மாட்டீங்க. எல்லாரும் வீணாதான் போவீங்க. அம்மா, நீங்க உணர்ச்சி வசப்பட்டு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பேசாதீங்க. அன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்க கூட சம்மதம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு எப்ப சொன்னீங்களோ அப்பவே நாங்க சண்முகத்துக்கிட்ட பல தடவை இந்த கல்யாணம் நடக்காது, சரியா வராதுன்னு சொல்லிட்டோம். ஆனா அதெல்லாம் மீறிதான் இன்னைக்கு இந்த கல்யாணம் நடந்திருக்கு. சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சண்முகம் ரொம்பவே உறுதியா இருந்தாரு. அதுவும் இல்லாம இது யாருமே எதிர்பார்க்காத நேரத்துலதான் இந்த கல்யாணமே நடந்தது. அம்மா, நீங்க இந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க யாருக்கிட்ட வேணாலும் விசாரிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு விவரம் தெரியும். அது தெரியாம இப்படியெல்லாம் வார்த்தை விடாதீங்கம்மா. ஏய் சும்மா நிறுத்துமா. எல்லாரும் சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ணி என்ன செய்யணும் ஏதை செய்யணும்னு முடிவெடுத்துட்டு உங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்ப வந்து நாங்க எதுவுமே பண்ணல, உங்க புள்ளதான் எல்லாமே பண்ணான்னு அவன் மேல பழிய திருப்புறீங்களா? டேய் பாத்தியாடா, இப்பவே எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, உன் மகன் தான் எல்லாத்தையும் பண்ணான்னு சொல்றாங்க பாரு. மா, அவங்க சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. அவங்க உண்மைதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நான் எத்தனையோ தடவை கேட்டும் இந்த கல்யாணம் வேண்டாங்கிறதுல அவங்க உறுதியா தான் இருந்தாங்க. ஆனா சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுல நான் உறுதியா இருந்தேன். அதனால இந்த கல்யாணத்தை இந்த மாதிரி பண்ண. இங்க பாரு, தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. ஏய் இங்க பாரு,
அவன் தான் கொஞ்சம் கூட நம்மள மதிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ல, அவன்கிட்ட என்னக்கா பேச்சு? வாங்கக்கா போலாம். டேய், வாக்கா. இங்க பாரு. வாக்கா, இதுக்கு மேல நம்ம இங்க நின்னா நம்மளுக்கு தான் அசிங்கம். பெத்த தாயை மதிக்காதவன் இவன்லாம் ஒரு புள்ளையா? வாங்கக்கா போலாம். இவன்லாம் மதிக்கிறானான்னு பாருங்க. வாங்கக்கா போலாம். இவன் கிட்ட எல்லாம் என்ன பேச்சு? டேய், அக்கா பாரு. வாங்கக்கா. என்கிட்ட வருவ பாரு. அக்கா அப்ப இருங்க. அசிங்கப்படுத்தாம போமா. அவங்கிட்ட பேசாதீங்க, நீங்க வாங்க. பார்க்க தானே போறேன். அக்கா, எல்லாரையும் விடுங்கக்கா. வெச்சுக்கிறேன். பாத்துக்கிறேன், உங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன். விடுங்க. விட போறது அவங்கிட்ட என்ன பேச்சு? விடுங்க. அம்மா, இதுக்காக நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. கொஞ்ச நாள்ல எல்லாமே மாறிடும். மா அவர் தான் சொல்றாருல்ல எல்லாம் மாறிடும்னு. அப்புறம் என்னம்மா யோசிக்கிற? சரி, நீ சௌந்தர்யாவை உள்ள கூட்டிட்டு போ. ம் சரிம்மா. மச்சான், நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றிட்டேன்டா. நிலாவை தூங்க வச்சிட்டியா? தூங்கிட்டாமா? சரி போய் தண்ணி எடுத்துட்டு எடுத்துட்டு வரேன். மகா ஜம்புல எனக்கும் சேர்த்து தண்ணி எடுத்துட்டோம். சரிண்ணே. என்ன இந்த எல்லாரும் என்ன வந்துட்டீங்களா? டக்ளஸ்? ஆ என்னத்த வா வைசம். கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? என்ன கல்யாணத்துக்கு போன இடத்துல பொண்ணு எதுவும் பாத்தியா? என்ன அஜித்த? அதை ஏன் கேக்குற ராதிகா? அது ஒரு பெரிய கதை. என்ன அஜித்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல? ஹம். கடைசியா ஒரு மாதிரி முடிஞ்சிருச்சு. ஒரு மாதிரினா என்னடா சொல்ற? அது அவங்க ஏற்பாடு பண்ணி வச்ச கல்யாணம் நின்னு போச்சு. அஷிஷோ, அப்புறம் அத்த ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு 2வது தடவைல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. ஆமா ராதிகா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, ஏற்கனவே சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்க இருந்த மாப்பிள்ள இருந்தாருல்ல, அவர் பேர் கூட சண்முகம். ஆமா, அந்த மாப்பிள்ள கூட தான் அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணமே ஆச்சு. அது சரி. அந்த மாப்பிள்ள வேணான்னு தான் அந்த பொண்ணு முன்னாடியே ஓடி போச்சுல்ல. இப்போ அந்த மாப்பிள்ளையவா அவ கல்யாணம் பண்ணிருக்கா? ஆமா ராதிகா. இந்த காலத்துலயும் இப்படி ஒரு இளிச்சவாயன் இருந்திருக்கான் பாருங்களேன். ஏய், எதுக்கு நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? பின்ன என்ன மாமா, ஒரு பொண்ணு வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்கா. சரிதான் போடின்னு அவ மேல கோவப்படாம கட்டினா அவளதான் கட்டுவேன்னு கல்யாணம் பண்ணிருக்கான். அவனை இளிச்சவாயன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? ஏன், நல்ல மனசுக்காரன் கூட சொல்லலாம்ல. எது எப்படியோ இந்த காலத்திலயுமா தரகர் கூட்டிட்டு வந்த மாப்பிள்ளைன்னு நம்பி எதையுமே விசாரிக்காம இப்படி கண்ணை மூடிக்கிட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்க? மாப்பிள்ளை எப்படிப்பட்ட ஆளு, அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு விசாரிக்கிறது இல்லையா? அரக்க பறக்க இப்படி ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. விடுங்கம்மா, கடைசியில நல்ல பையனோட கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. இதுக்கப்புறமாவது அந்த பொண்ணு நல்லது கட்டது எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்தா சரிதான். இது எதுக்கு பேசிக்கிட்டு விடுங்க.